என் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய மகானோட சாந்தமான பிரசன்னம் என் நினைவுல நிறைஞ்சிருக்கு. அவரை நான் தினமும் நேர்ல பார்த்ததில்ல. ஆனா அவர் படம் எங்க வீட்டுல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தது. அது ஸ்ரீ சந்திரசேகரேந்திர் சரஸ்வதி சுவாமிகளோட படம். நாங்க அவரை அன்பாக பெரியவான்னு கூப்பிடுவோம். எங்க குடும்பத்துக்கு அவர் ஒரு ஆன்மீக தலைவரை வேற மேலானவர். அவர் ஒரு வழிகாட்டும் ஒலி, எங்களை கவனிச்சுக்க ஒரு அமைதியான பாதுகாவலர். அவருடைய அமைதியான முகம் கருணை நிறைந்த கண்களோட என்னையே நேரா பார்க்கிற மாதிரி இருக்கும். பிரார்த்தனைனா என்ன, பக்தின்னா என்னன்னு எனக்கு புரியதுக்கு முன்னாடியே அந்த படத்துக்கு முன்னாடி கைகளை சூப்பி தலையை குனிஞ்சு வணங்க கத்துக்கிட்டேன். அவருடைய பிரசன்னம் எங்க குடும்பத்துல ஒரு அமைதியான நிலையான பலமா இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் என் பாட்டி அவருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கை ஏற்றுவாங்க. அவருடைய பெயரை மெதுவா உச்சரிப்பாங்க. அவங்க குரல்ல ஒரு ஆழமான பக்தி இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பெரியவாவை நினைச்சு நாள தொடங்கினா எல்லாம் நல்லா நடக்கும்னு அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அது ஒரு சாதாரண சடங்கு தான். ஆனா அது எங்க நாளுக்கே ஒரு நல்ல தொடத்துக்கு கொடுக்கும். நம்பிக்கைங்கிறது கஷ்டமான நேரத்துக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நொடியும் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணுன்னு அது எனக்கு கத்து கொடுத்தது. இந்த தினசரி பக்தி ஒரு சிண்டடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இருந்தது. வருஷங்கள் ஆக ஆக நான் சின்ன வயசுல பார்த்த இந்த எளிமையான பழக்க வழக்கங்களை வேரூன்றி என் நம்பிக்கையை வலுவாகவும் ஆழமாகவும் வளர்த்துச்சு. அந்த எளிமையான் பிரேம் பண்ணப்பட்ட படத்துல என்ன சக்தி இருக்குன்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் ஒருபோதும் சந்திக்காத ஒருவர் எப்படி இவ்வளவு நெருக்கமா உணர முடியும்? மகா பெரியவா ஒரு ஜகத்குரு, அதாவது உலகத்துக்கே குருன்னு என் அம்மா விளக்குவாங்க. அவருடைய ஆசீர்வாதம் தூரத்தாலேயோ காலத்தாலேயோ கட்டுப்படுத்தப்படாதுன்னு அவங்க சொன்னாங்க. அவர் தன்னோட எல்லா பக்தர்களோவும் ஒரே நேரத்துல அவங்க இதயங்களையும் வீடுகளையும் இருக்க முடியும். இந்த யோசனை எனக்கு ஒரு மாயமா இருந்தது. என்னோடையும் பெரிய ஒன்னா இணைஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுச்சு. நான் அவருடைய படத்திட்ட பேச ஆரம்பிச்சேன். என் சின்ன சின்ன கவலைகளையும் சந்தோஷமான தருணங்களையும் பகிர்ந்துக்கிட்டேன். நான் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கிறாருன்னு நம்பினேன். இந்த இணைப்பு ரொம்ப நிஜமாவும் தனிப்பட்டதாகவும் இருந்தது. அது ஒரு பெரிய தத்துவார்த்தமான கருத்து இல்ல, ஆனா ஒரு எளிமையான மனமார்ந்த உறவு. நான் ஸ்கூல்ல பரீட்சையில நல்ல மாறி எடுத்தா அவருடைய படத்திட்ட ஓடி போய் நன்றி சொல்லுவேன். இருட்டுக்கு பயப்படும் போது கண்ணை மூடிட்டு அவருடைய ஆறுதலான முகத்தை நினைச்சுக்குவேன். அவர் என் கண்ணுக்கு தெரியாத நண்பனா, என் பாதுகாவலனா மாறினாரு. இந்த ஆரம்பகால பந்தம் ஆன்மீகம் பத்தின என் புரிதலை வடிவமைச்சது. அது சிக்கலான சடங்குகள் அல்லது வேதங்களை பத்தினது இல்ல. அது அன்பு, நம்பிக்கை மற்றும் தெய்வீகத்தோட ஒரு தூய்மையான இணைப்பு பத்தினது. மகா பெரியவா எங்க வாழ்க்கையில இந்த எளிமையான உண்மையோட வாழும் உருமாயிருந்தார். கருணையும் இரக்கத்தையும் தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தார். எங்க குடும்பத்தோட மகா பெரியவா உடனான தொடர்பு என்னோட ஆரம்பிக்கல். அது தலைமுறை தலைமுறையா கட்டப்பட்டு வந்த ஒரு பாரம்பரியம், கதைகள் மற்றும் அனுபவங்களின் புதையல். என் கொள்ளு தாத்தா அவருடைய தரிசனத்தை பலமுறை பெற்ற பாக்கியசாலிகள் ஒருத்தர். அவர் பல தூரம் பெரும்பாலும் நடந்தே அந்த மகானோட பிரசன்னத்துல சில நிமிடங்கள் இருக்கிறதுக்காகவே போவாரு. அவர் மனசு நிறைஞ்சு கண்கள்ல ஒரு விசேஷமான ஒளியோட திரும்புவாரு. அவர் சொன்ன கதைகள் பெரிய அற்புதங்களை பத்தினது இல்ல, ஆனா மகா பெரியவா பக்கத்துல இருக்கிறதால அவருக்கு கிடைச்ச ஆழ்ந்த அமைதியை பத்தினது. அவர் அந்த மகானோட எளிமையை பத்தியும் ஒவ்வொரு உயிரிடமும் அவர் காட்டிய கருணையை பத்தியும் அவருடைய எல்லையில்லா ஞானத்தை பத்தியும் பேசுவாரு. இந்த கதைகள் எங்க குடும்பத்தோட மிகவும் பொக்கிஷமான பாரம்பரியமா மாறின. என் பாட்டி சாயங்காலத்துல எல்லா குழந்தைகளையும் சித்தி உட்கார வச்சு இந்த கதைகளை சொல்லுவாங்க. மகா பெரியவா எப்படி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கற்றறிந்த அறிஞர்களோடவும் சாதாரண கிராமத்து மக்களோடவும் ஒரே கவனத்தோடவும் அன்போடவும் பேசுவாருன்னு அவங்க விரிப்பாங்க. பல வருஷமா பார்க்காத பக்தர்களோட பெயர்களை அவர் எப்படி நினைவில் வச்சிருந்தாரு. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில பார்த்ததாகவும் ஆசீர்வதித்ததாகவும் எப்படி உணர வச்சாருன்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. அவங்க வார்த்தைகள் மூலமா மகா பெரியவா எங்களுக்கு உயிர்ப்பிச்சாரு. அவர் வெறும் படத்துல இருக்க உருவம் மட்டும் இல்ல, அவர் எங்க குடும்ப வாழ்க்கையை நேரடியா தொட்ட நடமாடும் பேசும் கடவுளோ உருவம். என் அப்பா அடிக்கடி சொல்லும் ஒரு கதை
அவருடைய இளமையில ஏற்பட்ட ஒரு பெரிய கஷ்டமான நேரத்தை பத்தினது. குடும்பம் ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சது. விருத்தி சுழந்தது. என் தாத்தா மகா பெரியவா கிட்ட வழிகாட்டல் கேட்க முடிவு செஞ்சாரு. அவர் கனத்த இதயத்தோட காஞ்சி மடத்துக்கு போனாரு. என்ன சொல்றது, என்ன கேக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவருடைய முறை வந்தபோது அவர் மகா முன்னாடி நின்னாரு. ஒரு வார்த்தை கூட பேச முடியல. மகா பெரியவா அவரை பார்த்து மெதுவா சிரிச்சு ஒரு பழத்தை பிரசாதமா கொடுத்தாரு. அவர் எதுவும் சொல்லல. ஆனா என் தாத்தாவுக்கு ஒரு அமைதியாலே அவர் மேல பரவுற மாதிரி தோணுச்சு. அவர் புது நம்பிக்கையோட வீட்டுக்கு திரும்பினாரு. சில வாரங்களுக்குள்ள எதிர்பாராத விதமா விஷயங்கள் மாற ஆரம்பிச்ச. ரொம்ப காலமா மறக்கப்பட்ட ஒரு கடன் திரும்ப கொடுக்கப்பட்டு ஒரு புதிய வணிக வாய்ப்பு வந்தது. நெருக்கடி நீங்கியது. ஏனப்பா எப்போதும் இந்த கதையை முடிக்கிறப்போ பெரியவாவுக்கு நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம வார்த்தைகள் தேவையில்லை, அவருடைய கருணையே அவருடைய பதில்னு சொல்லுவாரு. இது நம்பிக்கை பத்தி ஒரு தீவாய்ந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. அது உங்க கஷ்டங்களை முழு நம்பிக்கையோடு ஒரு உயர்ந்த சக்திக்கு அர்ப்பணிக்கிறது பத்தினது. என் பெரியவங்க சொன்ன கதைகள் வெறும் கதைகள் இல்ல, அவை பக்தி, பணிவு மற்றும் தெய்வீக கருணையின் அசைக்க முடியாத சக்தி பத்தின பாடங்கள். ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்துக்கு கடத்தப்பட்டவை. எங்க வாழ்க்கையில அற்புதங்க எப்பவும் நாடத்தனமான இடி போன நிகழ்வுகளா இருக்காது. பெரும்பாலும் அவை கருணையின் அமைதியான கிசுகிசுக்களா, ஒவ்வொரு நாளும் எங்க நம்பிக்கையை பலப்படுத்திய சின்ன சின்ன ஆசீர்வாதங்களா இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நான் ஒரு முக்கியமான பரீட்சைக்கு தயாராகிட்டு இருந்தப்போ நடந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன். ஆனா பரீட்சை நான் நெருங்கும்போ எனக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு. பரீட்சையை தவற விட்டுருவேன்னு நினைச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். என் அம்மா என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முகத்துல கவலை தெரிஞ்சது. அவங்க ஒரு சின்ன விபூதி பொட்டலத்தை மகாபெரியவா ஹசிவதி புண்ணிய சாம்பலை என் நெற்றியில வச்சாங்க. அவங்க அமைதியா சத்தம் இல்லாம உதடுகள் அசைஞ்சு பிரார்த்தனை செஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு தெளிவான கனவு வந்தது. மகாபெரியவா தன் கோலோட என் பக்கத்துல வர்றதா பார்த்தேன். அவர் நின்னு தன் கருணை நிறைந்த கண்களோட என்ன பார்த்து சும்மா சிரிச்சாரு. அவர் எதுவும் சொல்ல. ஆனா கனவுல எனக்கு ஒரு முழுமையான அமைதியும் குணமடைதலும் கிடைச்ச மாதிரி உணர்ந்தேன். அடுத்த நாள் காலையில எழுந்தப்போ என் காய்ச்சல் போயிருந்தது. நான் பலவீனமா உணர்ந்தேன். ஆனா தெளிவான மனதோடவும் பரீட்சை எழுதுற அளவுக்கு பலமாவும் இருந்தேன். நான் ஆச்சரியப்படத்தக்க வகையில நல்லா செஞ்சேன். அது மருந்தா அல்லது கனவா? எங்க குடும்பத்துக்கும் எனக்கும் அது சந்தேகமே இல்ல மகா பெரியவாவோட கருணைதான். எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டப்போ வந்த ஒரு ஆசீர்வாதம். அவர் எப்பவும் எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு மென்மையான நினைவு. நான் ஒருபோதும் மறக்க முடியாத இன்னொரு சம்பவம் என் தம்பிய பத்தினது. அவன் ரொம்ப சுறுசுறுப்பான குழந்தை. ஒரு நாள் விளையாடும் போது விழுந்து அவனோட கால் ரொம்ப மோசமா காயம் பட்டுருச்சு. டாக்டர்கள் அவனுக்கு ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை தேவைப்படலாம்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். ஒவ்வொரு சாயங்காலமும் எங்க குடும்பம் ஒன்னா உட்கார்ந்து அவன் குணமாகதுக்காக மகாபெரியவா நாமத்தை உச்சரிப்போம். என் பாட்டி அறுவை சிகிச்சை இல்லாம அவன் குணமாயிட்டா, நாங்க காஞ்சிபுரத்துக்கு போய் பிரார்த்தனை செய்வோம்னு ஒரு சங்கல்பம் எடுத்தாங்க. அது ரொம்ப கவலையான காலம். ஆனா எங்க கூட்டு பிரார்த்தனைகள் எங்களுக்கான ஆதரவா இருந்தது. நாங்க எங்களோட முழு பலத்தோட நம்பிக்கையை பிடிச்சுக்கிறோம். மெதுவா என் தம்பியோட நிலைமை மேம்பட ஆரம்பிச்சது. வீக்கம் குறைஞ்சது. அடுத்தடுத்த எக்ஸ்ரேக்கள் எலும்பு இயற்கையாகவே குணமாக்கிட்டு இருக்கிறத காற்று. அது டாக்டர்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. அவங்க அறுவை சிகிச்சை இனி தேவையில்லைன்னு முடிவு செஞ்சாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அளவு கடந்த நன்றி உணவோடு இருந்தோம். எங்க தோல்ல இருந்து ஒரு பெரிய சுமை இருக்கிற மாதிரி உணர்ந்தோம். நாங்க சொன்னபடியே காஞ்சிபுரத்துக்கு போனோம். அந்த மகாம் வாழ்ந்த இடத்துல நாங்க நின்னுட்டு இருந்தப்போ எங்க இதயங்கள் நிறைந்து வழிஞ்சது. இந்த அனுபவங்க வெறும் தற்செயல் நிகழ்வுகள் இல்ல, அவை கருணையின் இலைகள். எங்க குடும்ப வாழ்க்கையில ஆழமான நம்பிக்கையின் ஒரு வடிவத்தை நெய்தன். என் வாழ்க்கையில மகா பெரியவாவோட பிரசன்னம் வெறும் மறக்க முடியாத நிகழ்வுகளின் தொடர்ச்சியே மேலானது. அது ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக கல்வி. குடும்ப கதைகள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமா நான் கத்துக்கிட்ட அவருடைய போதனைகள்
என் மதிப்புகளையும் அன்றாட வாழ்க்கையை அணுகும் விதத்தையும் வடிவமைச்சிருக்கு. மிக முக்கியமான பாடம் பணிவு. அவரை போன்ற ஒரு பெரிய ஆன்மா எப்படி இவ்வளவு எளிமையோடு வாழ்ந்தார், எல்லாரையும் ஒரே மரியாதையோடு எப்படி நடத்துனாங்கிறத பாக்குறது தன்னடக்கமா இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலா இருந்தது. உண்மையான மகத்துவம் நீங்க என்ன வச்சிருக்கீங்கிறதுல இல்ல, மத்தவங்களை எப்படி நடத்துறீங்கிறதுலாம் இருக்குன்னு அது எனக்கு கத்துக் கொடுத்தது. இந்த கொள்கை என் உறவுகள்ல, வீட்லயும் என் சமூகத்திலையும் எனக்கு வழிகாட்டி இருக்கு. இந்த பக்தி எங்க வீட்ல சேவை மற்றும் கருணை கலாச்சாரத்தையும் தூண்டி இருக்கு. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பெரியவாவுக்கு சேவை செய்யணும்னா உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யுங்க, எங்கிட்ட இருக்கத பகிர்ந்துக்க, தேவைப்படுவங்களுக்கு உதவ, அன்பா பேச எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க. மகாபெரியவா சம்பந்தப்பட்ட விசேஷ நாட்கள்ல நாங்க உணவு தயாரிச்சு எங்க அந்த வீட்டார்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்துக்குவோம். இந்த சின்ன சின்ன கொடுக்கும் செயல்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் எங்க வழியாச்சு. எங்க வீடு நம்பிக்கை வெறும் தனிப்பட்ட பிரார்த்தனை மட்டும் இல்லாம், சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பரவும் ஒரு வாழும் சுவாசிக்கும் கருணை பயிற்சியா மாறியது. நான் இறுதியா அவரை நேர்ல தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைச்சப்போ அது வாசகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமா இருந்தது. நான் ஒரு சின்ன குழந்தை ஒரு நீண்ட வரிசையில நின்னுட்டு இருந்தேன். ஆனா அவரை பார்த்ததும் உலகம் மறைஞ்சு போன மாதிரி இருந்தது. அவரை சுத்தி ஒரு அளவற்ற அமைதியும் சக்தியும் இருந்தது. அவருடைய பார்வை என் மூலமா ஊடுருவி என் எல்லா எண்ணங்களையும் உணர்வுகளையும் பார்க்கிற மாதிரி இருந்தது. நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த தருணத்துல நான் ஒரு ஆழமான இணைப்பு உணர்வை, முழுமையா புரிந்து கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணர்வை உணர்ந்தேன். அந்த நினைவு என் இதயத்துல பதிஞ்சிருக்கு. எனக்கு பலமோ அல்லது ஆறுதலோ தேவைப்படும் போதெல்லாம் என் மனசுல மறுபரிசீலனை செய்யும் ஒரு தனிப்பட்ட பொக்கிஷம். என் வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது இந்த நம்பிக்கை என் வழிகாட்டும் நட்சத்திரமா இருக்கு. கதைகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் அமைதியான அற்புதங்கள் வெறும் கடந்த கால நினைவுகள் இல்ல, அவை எதிர்காலத்துக்கான தைரியத்தை எனக்கு கொடுக்கும் ஒரு வாழும் சக்தி. சத்தம் மற்றும் குழப்பம் நிறைந்த உலகத்தில சூட் நமக்கு எப்பவும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியான தெய்வீக அருள் இருக்குன்னு அவை எனக்கு நினைவூட்டுது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம் இதயங்களை அதுக்கு திறப்பதுதான். மகா பெரியவா மேலே எனக்கு இருக்க பக்தி என் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒரு பரிசு. அதை நானும் கடத்த விரும்புகிறேன். இது நன்றியுணர்வின் ஒரு பயணம். நயனோ ஒரு பெரிய மகானின் ஒலியால் வழிநடத்தப்படும் ஒரு சிறந்த சுயத்தை தேடும் தொடர்ச்சியான தேடல்.